அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிசி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோயஸ்ட் ஏரியா அண்டர் இரிகேஷன் இன் தமிழ்நாடு, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். ஆட்டம் பிளான்டிங் சுகர் கேன் இஸ் பிளான்டட் டூரிங். சுகர் கேனில் ஆட்டம் பிளான்டிங் எப்போ பிளான் பண்ணுவாங்கன்னா செப்டம்பர் டு நவம்பர், அதாவது 9ஆம் மாதத்துலேருந்து 11ஆவது மாதத்துக்குள்ளே. கிரவுண்ட்நட் இஸ் இன்டர்கிராப்டு வித் பிஜிஎன்பி. போலியார் ஸ்ப்ரே ரெக்கமெண்டட் ஃபார் ரைஸ் பேலோ பல்ஸ் இன் தமிழ்நாடு இஸ் டைஅமோனியம் பாஸ்பேட் 2% ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக்கா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வீட் இன் சுகர் கேன். மினிமம் டில்லேஜ் கேன் பி ப்ராக்டிஸ்டு பை ரோ சூன் டில்லேஜ். லாங் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டோட அக்யூரசி 60%. அடுத்து எக்ஸ்பேண்ட் NCMRWF நேஷ்னல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்ட். மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்ட் இஸ் கிவன் பை நேஷ்னல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்ட். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இது எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா நொய்டா, உத்தரப்பிரதேசத்தில். ப்ரைமிங்கிற போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஆப்ரேஷன் எதில் பண்ணுவாங்கன்னா டொபாக்கோவில். எக்கனாமிக் பார்ட் ஆஃப் சன்ஃப்ளவர் இஸ் கேபிட்டுலா. வாட்டர் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ரைஸ் கிராப் 1200 mm. வாட்டர் ரெக்குயர்மெண்ட் எந்த கிராப்புக்கு அதிகமாக தேவைப்படும்னா சுகர் கேன். அதுக்கு 2500 mm வாட்டர் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படும். புவர் மேன் ஃப்ரெண்ட் கிராப், அது பொட்டேட்டோ தான் அப்படி சொல்லுவாங்க. சுகர் கண்டென்ட் இன் பிரிக்ஸ் ஆஃப் ஸ்வீட் சொர்க்கம் ஜூஸ் 16 to 23% இருக்கும். சென்ட்ரல் ஆரிட் சூன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இஸ் லொக்கேட்டட் இன் ஜோத்பூர், ராஜஸ்தானில் இருக்குது. வாட்டர் கண்டென்ட் இன் த பிளான் பாடி ஆன் ப்ரெஸ் வெயிட் பேசிஸ் 90%. இன் அக்ரிகல்ச்சர் விண்ட் எனர்ஜி இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் வாட்டர் பம்பிங் தான் மெயினாக யூஸ் ஆகும். குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ராப் கிராப் ஆர் காட்டன் டு அட்ராக்ட் சாசிட் அண்டு காட்டன் போல்வாம் இஸ் லேடி ஃபிங்கர் பெண்டி. நியூட்ரான் மாய்ஸ்சர் மீட்டர் இந்த ப்ராசஸ் படி ஒர்க் ஆகுதுன்னா தெர்மலைசேஷன். த பெஸ்ட் அக்ரானமிக் ப்ராக்டிஸ் டு இம்ப்ரூவ் த வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி இஸ் எல்லாமே மினிமம் டில்லேஜ், மல்ச்சிங், பிளான்டிங் ஜாமெட்ரி. யூஸ் ஆஃப் ஹையர் சீட் ரேட் அண்ட் இயர்லி sowing are the cultural method used to manage pest in sorghum. எத்தினோகோனா செக்கேலா அப்படின்னா சொர்க்கம் சூட் பிளே தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இது சொர்க்கம் சூட் பிளேங்கிறது டெஸ்ட்ரக்டிவ் பெஸ்ட் இன் சொர்க்கம், அதாவது சோளத்தில் டெஸ்ட்ரக்டிவ் பெஸ்ட். டீ ட்ராசிங் இன் சுகர் கேன் இஸ் யூஸ் டு மேனேஜ் இன்டர்னோட் போரர் பெஸ்ட். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட் டூரிங் 2016-17 is estimated at the record level of 98.38 million tons when compared to the total oilseed production in the year 2015-16. The total oilseed production in the country in 2016-17 is higher by எந்த அளவுக்கு அதிகமாக அந்த இயரில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 6.85 million tons. இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். தாளடி சீசன், ரைஸில் தாளடி சீசன் அக்டோபர் நவம்பர் டு ஜனவரி பிப்ரவரி, அதாவது 4 மாத கேப்பு. அக்டோபரில் பிளான் பண்ணுறாங்கன்னா ஜனவரியில் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதே நவம்பரில் பிளான் பண்ணாங்கன்னா பிப்ரவரியில் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. குறுவை சீசன், இதுவும் ரைஸில் உள்ள குறுவை சீசன் ஜூன். இதுவும் 4 மாதம் தான் கேப் வருது. ஜூனில் பிளான் பண்ணால் செப்டம்பரில் ஹார்வெஸ்ட்டு, ஜூலையில் பிளான் பண்ணால் அக்டோபரில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது. இக்ரிசாட் was established at Padanjeri near Hyderabad in the year 1972. தான் இக்ரிசாட் ஆரம்பிச்சிருக்காங்க, தெலுங்கானா மாநிலம். ரிப்பீட்டேட்டிவ் க்ரோயிங் ஆஃப் சேம் சோல் கிராப் இன் த சேம் லேண்ட் மோனோகல்ச்சர்னு சொல்லுவோம். பீக் ரெயின்பால் சீசன் ஆஃப் தமிழ்நாடு நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் தான் பீக் மான்சூன் தமிழ்நாடு ஹையஸ்ட் மழைப்பொழிவை பெறுறது. பலாரிஸ் மைனர் இஸ் த மேஜர் வீட் இன் வீட். கெமிக்கல்ஸ் தட் ரெடியூஸ் சூட் க்ரோத், தண்டு வளர்ச்சியை தடுத்து இன்க்ரீஸ் ரூட் க்ரோத், வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்துறது. in plants to enable the to resist drought.
growth retardant. Mitscherlich proposed the growth curve in the year 1909. Isotherm is related to temperature. ஐசோதேர்ம் எதோடு தொடர்புடையது? ஐசோதேர்ம்னா ஐசோனா ஈக்குவல்னு அர்த்தம், தேர்ம்னா டெம்பரேச்சர். அப்போ ஐசோதேர்ம்னா ஈக்குவல் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து டெம்பரேச்சரோட தொடர்புடையது. கெமிக்கல்ஸ் ரெக்கமெண்டட் ஃபார் டீலிண்டிங் இன் காட்டன் வீட் சீடு. கான்சன்ட்ரேட் சல்பியூரிக் ஆசிட். இந்த சல்பியூரிக் ஆசிட் தான் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எஃபெக்டிவ் ஆன் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் ஏ ரிலையபிள் சிஸ்டம் ஆஃப் ஷார்ட் அண்டு ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்ட் தான் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஆசிட் டீலிண்டிங் இன் காட்டன் கேன் பி டன் யூஸிங் கான்சன்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட். ரிப்பீட்டட் கொஸ்டின். சிங்க் சல்பேட் அப்ளிகேஷன் டு ரைஸ் இன் சிங்க் டெபிஷியன்ட் சாயில் அட் த டைம் ஆஃப் லாஸ்ட் பட்லிங். பட்லிங் ஆப்ரேஷன் அப்போ எவ்வளோ அப்ளை பண்ணுவாங்கன்னா சிங்க் சல்பேட் 20 to 25 kg per hectare. குயின் ஆஃப் சீரியல்ஸ் வந்து மெய்ஸ், மக்காச்சோளம் தான் குயின் ஆஃப் சீரியல். அதே கிங் ஆஃப் சீரியல் பார்த்தோம்னா வீட், கோதுமையை தான் கிங் ஆஃப் சீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி எந்த இரிகேஷன் மெத்தடில் அதிகமாக இருக்கும்னா ட்ரிப் இரிகேஷனில். டார்சி லா இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பிளைன் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் சாயில். evapotranspiration கேன் பி மெஷர்டு யூஸிங் லைசிமீட்டர். கிரைடா, சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆன் ட்ரைலாண்ட் அக்ரிகல்ச்சர், லொக்கேட்டட் அட் ஹைதராபாத். Total pore space of the soil occupied by air and water is on 50:50 basis. Average percentage of nitrogen in vermicompost. Vermicompost எவ்வளோ நைட்ரஜன் இருக்குன்னா 3%. One of the following implement used to break the hard ban. ஹார்ட் பேனாக இருக்கிற சாயில் வந்து எதை வச்சு பிரேக் பண்ணலாம்னா செசல் ப்ளோ. க்ரீன் கிராமை ஃபஸ்ட்டு கல்டிவேட் பண்ணிவிட்டு அடுத்து ஏதாவது ஒரு கிராப்பை கல்டிவேட் பண்ணும்போது க்ரீன் கிராம் வந்து எவ்வளோ நைட்ரஜனை வந்து அந்த லேண்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா 15 to 20 kg நைட்ரஜன் பெர் ஹெக்டேர். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்ட் ஸ்டார்டட் இன் த இயர் 1981. நைட்ரஜன் கண்டென்ட் ஆஃப் அசோலாவில் உள்ள நைட்ரஜன் கண்டென்ட் வந்து 0.2 to 0.3%. மோஸ்ட் சூட்டபிள் இன்டர்கிராப் இன் மெய்ஸ் கவுப்பி. ட்ரிட்டிக்கல் மேன்மேட் சீரியல்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிட்டிக்கலை எந்த 2 கிராப்பை கிராஸ் பண்ணி உருவாக்குனாங்கன்னா வீட் அண்டு ரை. இந்த ட்ரிட்டிக்கல் கிராஸை ஃபஸ்ட்டு உருவாக்குனது யாருன்னா ரிம்பு. ஏ ப்ராப்ளம் வீடு goose seed once mixed with the crop seed is extremely difficult to control is called வந்து objectionable weedனு சொல்லுவோம். காப்பி greenbug is effectively controlled by using the entomophagous fungi Leganicilium legani. In cotton, rosetting of flowering is caused by pink bollworm. இந்த கொஸ்டினோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.